பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே என்பது இஸ்லாத்தில் ஹராமா? காதலர் தினம் என்பதை இஸ்லாத்தில் கொண்டாடக்கூடாது என்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இஸ்லாம் மார்க்கத்தில் காதல் தடை செய்யப்பட்டுள்ளதா? பல தினங்களான அன்னையர் தினம், மகளிர் தினம், குழந்தைகள் தினம், தொழிலாளர்கள் தினம், மது ஒழிப்பு தினம், இந்த மாதிரி எத்தனையோ தினங்கள் இருக்கும் பொழுது அதிலெல்லாம் காட்டாத ஆர்வத்தை இந்த காதலர் தினத்தில் ஒட்டுமொத்த உலகமே ஆர்வம் காட்டுது. அப்படிப்பட்ட நாளை இஸ்லாம் வேண்டாம்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? காதல் என்பது ஹராம் என்பதற்காக அல்ல. அதை நம்முடைய மார்க்கமும் சொல்லல. இந்த காதல் அப்படிங்கிறது ஒரு அசிங்கத்துக்கோ இல்ல ஒரு தவறான விஷயத்துக்கோ சூட்டப்பட்ட பெயர் கிடையாது. இந்த காதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் காலப்போக்குல சில மனிதர்களால அது அவர்களுடைய தவறான செயல்கள்னாலும் ஒரு ஆபத்திற்குரிய செயல்கள்னால தான் அந்த காதல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவுமே ஒரு ஆபத்தான வார்த்தையாக ஆக்கப்பட்டுருச்சு. ஆனா இந்த காதல் லவ் இதுக்கு அன்பு அப்படிங்கறது ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம லவ் ஷேர் பண்றோம் அப்படின்னாக்கா அது ரைட்டான பர்சன்ட்ட ரைட்டான டைம்ல ஷேர் பண்ணணும். அது ரைட்டான பர்சன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, பேரண்ட்ஸ் பிள்ளைங்க கிட்ட லவ் ஷேர் பண்றது, பிள்ளைங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்றது, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்றது, இந்த மாதிரியான ரைட்டான பர்சன்ஸ் கிட்ட லவ் ஷேர் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. வருஷத்துல இருக்கக்கூடிய நாட்கள்ல அந்த ஒரு நாள் மட்டும் குறிப்பா வேலண்டைன்ஸ் டேன்னு வச்சு லவ் ஷேர் பண்றது அப்படிங்கறது எந்த அளவுக்கு ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன் நம்ம டெய்லியும் லவ் ஷேர் பண்ணலாம். அதாவது நம்ம சொன்ன இந்த ரைட் பர்சன்ஸ் அட் ரைட் டைம்ல நம்ம டெய்லியும் லவ் ஷேர் பண்ணோம்னாக்கா அப்போ டெய்லியும் அவங்களுக்கு அது வேலண்டைன்ஸ் டேவா தானே இருக்கும். ஏன் அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு நாள்ல மட்டும் கொண்டாடணும்? ஏன் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் மட்டும் நம்ம லவ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். சோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னாலையும் இந்த லவ், காதல், இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிற இந்த வார்த்தையெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா அதிகமாக அந்நிய ஆண்களையும் அந்நிய பெண்களையும் சீரழிக்கிறதுக்கும் அவங்க வழி தவறி போறதுக்கும் உண்டான காரணமாக அந்த நாட்கள் அமையுது. அப்படிங்கறதுனாலதான் இந்த மாதிரியான நாட்களை நம்ம கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை செய்யறாங்க. ஃபைனலா இந்த லவ் ஷேரிங் அப்படிங்கிறது நம்மளுடைய இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டது கிடையாது. நம்ம லவ் பண்றதும் லவ் ஷேர் பண்றதும் ரைட்டான பர்சன்ஸ் ரைட்டான டைமிங்ல நம்ம செய்யறது மட்டும் தான் நமக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். நிச்சயமாக அந்த ரைட் பர்சன்ஸ் நம்ம டெய்லியும் லவ் ஷேர் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு டெய்லியுமே வேலண்டைன்ஸ் டேவா அமையும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டு அந்த ஹலாலான உறவுகள் கிட்ட நம்ம அன்போடும் காதலோடும் நம்ம வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.